Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது நேந்திரம் பழ சிப்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த நேந்திரம் பழத்தை எடுத்துட்டு அதை தோல் சீவிட்டு அதாவது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு இத வந்து உப்பு தண்ணியும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் டீப் ஃப்ரை பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 2 நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்துக்கிறது வந்து காய் தான், பழம் கிடையாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு பழம் மாதிரி இருக்கும், பட் காய். தோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பழம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 சைடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை வந்து ஒரு 10 minutes வந்து அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். இது நல்லா எடுத்து விடுங்க, ஒட்டிகிட்ருக்கும். நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 minutes ஊற வச்சுட்டோம். அதாவது இந்த வளவளப்பு இருக்குங்காட்டி தான் இந்த மாதிரி, அதாவது பால் வந்து பிரித்து போன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு ஒரு 5 minutes வந்து தண்ணி எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வடியட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். நேந்திரம் சிப்ஸ் ரெடி. இது கூட நம்ம லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நேந்திரம் சிப்ஸ் ரெடி. நான் நேந்திரம் பழ சிப்ஸ் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.